ஹலோ. அக்கா வணக்கம். யாரு? மீனாக்கா வணக்கம். நீங்க யாரு? மீனாக்கா என்னைய தெரியலையா அக்கா? தெரியலையே, இப்படி யாரும் பேச மாட்டாங்களே. அக்கா என்னக்கா, அம்மா எக்ஸ்பிரஸ்ல ஸ்பெஷல் ரிப்போர்ட்டரா வேலை பார்த்த என்ன தெரியலன்னு சொல்லிட்டியே மீனாக்கா, நியாயமா? ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர்னா அடிக்கடி சுரேஷனை சொல்லுவாரே, கயல்விழி கயல்விழி. அக்கா நீ பேசவே இல்லையாக்கா என்கிட்ட? சொல்லுக்கா. பேசினதாலாம் ஞாபகம் இல்லக்கா. இல்லக்கா நீ பேசின ஆடியோ வேணா வெளியில போடாதாக்கா, சொல்லுக்கா. உங்ககிட்ட என்னக்கா நான் பேசினேன் இது வரைக்கும்? என்ன பேசுனன்றது வெளியில போடுறப்ப தெரியும்க்கா. இப்ப எனக்கு 2 கேள்விக்கா, ரெண்டு கேள்வி கேட்டுக்கிட்டாக்கா? கேளுங்கக்கா. தமிழக வெற்றி செய்தி அப்படின்னு எடிட்டர் நீங்க தான், உங்க சீஃப் எடிட்டர் ரகுமான் ஐயா அப்படின்னு ஒண்ணு வருது. அது ஆரணியில டைட்டில்ல எங்கேயுமே வரல. அதுவும் கரெக்டா எம்டி அரெஸ்ட் ஆனப்போ பேப்பரை ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்களேக்கா, ஏக்கா? நான் பேப்பர் போடுறத நீங்க பாத்துருக்கீங்களா? அக்கா உங்க பேரு எப்படிக்கா வெளியில வருது? ஒரு நிமிஷம் இருங்கக்கா. சும்மா நீங்க இந்த மாதிரி வார்த்தைலாம் எனக்கு பேசவும் பிடிக்கும். அக்கா நீ தானக்கா கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொன்னியா? தைரியமா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கா. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன்னு சொன்னது மேல. நீ சுரேஷில கொடு, இல்ல ரகுமான் மேல கொடு, எவன் மேல கொடு. என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா நான் கேக்குறேன்க்கா, நீங்க எப்படி என் பேரை மென்ஷன் பண்ணி ஒரு குரூப்ல ஏதோ தப்பா போட்டிருக்கீங்க? நான் குரூப்லயே போடலையே, என் குரூப்ல தானே போட்டிருக்கேன். கேட்டுட்டு இருக்கேன். எப்ப என் குரூப்ல நான் தெளிவா போட்டிருக்கேன் உன் போட்டோ. நீ அந்த வெற்றி செய்தியோடைய எடிட்டர் அப்படின்றது, பிரிண்டரு, அண்டர் ப்ராசஸிங் அப்படின்னு வந்தது எல்லாம் உள்ள வந்துருச்சு. அந்த அண்டர் ப்ராசஸிங் என்னன்றது போலீஸோ ஆரணியும் செக் பண்ணி உன்னை ஜெயில புடிச்சு போடுறப்ப உனக்கு தெரியும். சரி தெரியட்டும். இங்க சொல்லுக்கா. அக்கா நான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலக்கா. நான் உங்களை எவ்வளவு மரியாதையா அக்கா அக்கான்னு கூப்பிடுறேன். நீங்க பேசுற அக்காவே சூப்பரா தான் இருக்கு. அக்கா என்னக்கா, நீங்க எங்க ரகுமான் சாருக்கு ரொம்ப முக்கியமானவங்க. அப்ப உங்களை மரியாதையா அக்கா அக்கா தானே கூப்பிடணும். உங்களுக்கு அவ்வளவு தெரியுமா அப்ப என்ன பத்தி? அக்கா உங்களை பத்தி தெரியாத விஷயமே இல்லக்கா. 70,000 ரூபாய் கொடுத்து எங்க சார மீட்ட தெய்வமே நீங்க தானே. அவர் பேசினப்போ உச்சி குளர்ந்து இருந்தோம்க்கா. அதுவும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியில வந்துட்டாரா? நீங்க 70,000 ரூபாய் குடுக்குறீங்க, நாங்கெல்லாம் 10 பைசா குடுக்கலன்னு எங்களை பிச்சைக்காரத்தனமா பேசினாரு. மீனா எங்க ரகுமான் சார் தான். நான் கொடுத்தேன்றது ரகுமான் சாருக்கே வச்சு தெரியாதான்? யாருக்கா சொன்னா? ரகுமான் சார் என்கிட்ட போன்ல பேசினத நான் வெளியில போடுறேன்க்கா. ஏக்கா நீ போடுக்கா, இருக்கா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுக்கா. ரகுமான் சார் அப்படி சொன்னார் இல்லையா, சாருக்கு ஏமா என்ன ஒரு டைம் கூட பாக்கல, பாத்துச்சுமா என்ன அப்படின்னு சொல்லும் போது கூட அப்ப நான் அவர்கிட்ட தெரியாதனமா தான் கேட்டேனே. கயல்விழி எதுக்கு போய் பார்த்தாங்கன்னு தெரியுமாக்கா? தெரியாது. தெரியாது. அப்ப நான் சொன்னேன் சார் கிட்ட, எனக்கு பாக்குற சான்ஸ் கிடைக்கல சார், நானே ஹெல்த் இஷ்யூல இருந்தேன். உங்க பாப்பா கிட்ட நான் சொன்னேன் சார், உங்க பாப்பா ஓன்னு அழுதுச்சு, வீட்டு ரெண்ட் கட்டணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன்ட்டு அழுதாங்க. அந்த ஒரு ரீசன்னாலதான் சார் நான் கேஷ் வச்சு கொடுத்துருக்கேன் சார், எனக்கு கொஞ்சம் அது கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். நீ கொடுத்துருக்கேம்மா, எங்க மாப்பிள்ளை தானம்மா கொடுத்தாருன்னு பாப்பா சொல்லியிருக்கு வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லிதான். அப்ப நான் சொன்னேன் சார், நான் தான் சார் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன், பாப்பா அக்கௌண்ட்லயே தான் போட்டிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி. நீங்க சொல்ற மாதிரி உங்க சாரை கொடுத்து காப்பாத்துறதுக்காக எல்லாம் இங்க கொடுக்கல. நீங்க பேசறதுலாம் தப்பு. கேளுங்க. அப்புறம் இருங்க ஒரு நிமிஷம். போன் பண்ணி ரகுமான் சார் என்ன பேசினாருன்னு நான் எல்லா பக்கத்துலயும் கொடுக்க நான் ரெடிக்கா. அக்கா நல்லதுக்கா, நான் சொல்றத கேளுங்க. என் சைட்லயும் நீங்க கேட்கணும்ல, ரகுமான் சார் பேசினது எல்லாத்தையும் கேட்டிருக்கீங்கன்றீங்க. அப்ப நான் என்ன பேசணும்னு கேட்கணும்ல. உங்களுக்கு நானே போன் பண்ண சத்தியமா உங்க நம்பர் இல்ல என் மேல, சத்தியமா எங்க அம்மா மேல சத்தியமா உங்க நம்பர் இங்க பாருக்கா. நான் உன்கிட்ட நீ விருகம்பாக்கா ஆபீஸ்ல உட்காந்து உனக்கும் ஈரோடு சுரேஷுக்கும் பிரச்சனை வரப்போ நான் பேசியிருக்கேன். அக்கா ஈரோடு சுரேஷே எனக்கு யாருன்னு தெரியாது. சரிக்கா உனக்கு இப்ப யாரையும் தெரியாது, ஏன்னா உனக்கு தெரியாம நீ சொல்லிட்டே இருப்ப. நீ எப்படி தெரியும் எனக்கு? எப்படி மீனான்றவங்க எப்படி தெரியும்? அப்படின்னா நான் டீச்சர் கொடுப்பேன்க்கா. இருங்க, இந்த ஆபீஸ்ல நான் ஜாயிண்ட் எடிட்டரா இருக்கேன்றதுனால எனக்கு எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இல்ல இப்ப சொன்னேன் தெரியாதுன்னு.
பிரச்சனை வந்துச்சுன்றீங்களே, எனக்கும் விருகம்பாக்கம் ஆபீஸ்ல இருக்கும்போது சரிக்கா, எனக்கும் உன்னை ஏக்கா சுரேஷ் வெளில எடுத்தாரு? எப்ப எடுத்து அதுதான் சொல்லுங்க, எப்ப எடுத்தாரு? இப்ப எடுத்தாங்கன்னு தானே பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு. இப்ப என்ன எடுத்தாருன்றதுக்கோசரம் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கா? சாரி, ஐயோ, அவர்தான் சொன்னாரு, நாங்களா ஏன்னா சொன்னோம்? சாரி அப்ப எனக்கு இதுவே தெரியாது. ஏன்னா இப்ப கேளுங்க, எதனால பிரச்சனை போயிட்டு இருக்கான்னா, சுரேஷ் அண்ணா தான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அங்கங்க பிரச்சனையை தூண்டி விடுறாருமா, ஆஃப் பண்ண பிரச்சனைகள்லாம் கிளப்பி விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரகுமான் சார் தான் எனக்கு நேற்று சொன்னாரு. எதுக்கு சுரேஷ் அண்ணா வெளியில போனாருன்னு நான் கேட்டதுக்கு அப்புறம் குரூப்ல இருந்து எதுக்கு சார் சுரேஷ் அண்ணா வெளியில போனாருன்றதுக்கோசரம் என் பேரை எடுத்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனைன்றதுலாம் எனக்கு தெரியவே தெரியாது. அப்ப உனக்கு தெரியணும்னா முழுமையா விஷயத்தை தெரிஞ்சுக்கக்கா. அக்கா இருங்க ஒரு நிமிஷம். அப்புறம் என் பேரை எடுக்கிறதுனாலயோ இல்ல சேர்த்துக்கிறதுனால எனக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த ஆபீஸ்னால நான் நிறைய இப்ப லாஸ் ஆகி தான் இருக்கேனே தவிர எனக்கு ஒன்றும் சேலரிக்கு தான் வேலை செய்யறேன். எனக்கு கமிஷனோ பேஸ் காசோ எல்லாம் வரது கிடையாது. சரிங்களா? சுரேஷ் எனக்கு தெரியும் என் வயிற்று நிலைமை. அவர் யாரோ சொல்லி தப்பா எடுத்திருந்தாரு. ஆனா இப்ப எங்க வீட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு நிலைமையே தெரியும். சரிங்களா? நாங்க என் அக்கா கூட இப்ப கூட அவருக்கு போட்டோவும் ஜாதகம் எல்லாத்தையும் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். என்ன ரீசன்னா 30 வயசு ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மாப்பிள்ளை பார்க்கணுன்றதுக்கோசரம். இப்ப வீட்டு ரீசன் என்னன்னா எங்களுக்கு கூரை வீடுன்னா, அதனால மாப்பிள்ளை பார்த்துட்டு உடனே போயிடுறாங்க, வர மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஓடாச்சு எழுப்பிட்டு வெயிட் பண்ணலான்ட்டு தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி வச்சிருக்கேன். யாருக்கிட்ட? சுரேஷ் அண்ணா கிட்ட. எந்த சுரேஷ் அண்ணா கிட்ட? சோ இப்ப திருப்பூர் சுரேஷ் அண்ணா. நான் சொல்றது ஈரோடு சுரேஷ். அக்கா ஈரோடு சுரேஷ் அண்ணாக்கா எனக்கு என்னக்கா பிரச்சனை சொல்லுங்கக்கா? ஈரோடு சுரேஷ் அண்ணாவை நான் பாத்திருக்கேன் நான் நேர்ல. இல்லையா? அக்கா நான் எனக்கு ஞாபகம் இல்லை. ஈரோடு சுரேஷ் அண்ணாவும் நான் பார்த்தது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு திருப்பூர் சுரேஷ் அண்ணாவும் விக்கி அண்ணாவும் தான். நீங்க சுரேஷ் அண்ணா சைட்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு எனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியலக்கா. சரி, சுரேஷ் அண்ணா ஈரோடு சுரேஷ திருப்பூர் சுரேஷ் எதுக்காக வெளில எடுத்தாரு? அதுதான் நீங்க தான் சொல்லணும். அவரே தான் லெஃப்ட் ஆயிருக்காரு, சுரேஷ் அண்ணாவை தான் லெஃப்ட் ஆயிருக்காரு. அது விடுப்பா. இப்ப பேப்பர்ல நீ ரொம்ப முக்கியமான பொண்ணுன்னு சொல்றவரு நீ 70,000 ரூபாய் பணம் கொடுத்து உதவி செஞ்சேன்னு சொன்ன ரகுமானு எதுக்காக நீ இத்தனைக்கு எடிட்டரா அவர் கூட அவ்வளவு தூரம் வேலை பார்த்து உனக்குன்னு எல்லாமே செஞ்சு எல்லாமே பண்ண அவரு அக்கா எனக்கு என்ன எல்லாமே செஞ்சாரு அதை சொல்லுங்கக்கா. எனக்கு பேர் போட்டிருக்காரு, போஸ்டிங் வந்ததுல நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். எனக்கு இந்த போஸ்டிங் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு இந்த பத்திரிகைகளை பத்தி பெருசாவோ, அது சுரேஷ் அண்ணாக்கே நல்லா தெரியும், என்னை பத்தி கேட்டீங்கன்னா தெரியும். பத்திரிகைகளை பத்தி வச்சு அதிகாரிகளை மயக்கிற இது தெரியாதாமா உனக்கு? நீ இவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருக்க, பெத்த பொண்ணுங்களையே அந்த ஆளு கூட்டி கொடுத்துருக்கான்னு சொல்லி அவ்வளவு பெரிய செய்தி பேப்பர்ல வந்திருக்கு. உனக்கு தெரியலன்னா நீ நடிக்கிறேன்னு நான் சொல்லணுமா இல்ல உண்மையை நினைக்கணுமா? நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நான் உனக்கு இப்ப பேப்பர் அனுப்புறேமா. 2017 அந்த ஆளு பொம்பளைங்களை வச்சு பொண்ணுங்களை வச்சு பொண்டாட்டிய வச்சு என்ன பண்ணா, எஃப்ஐஆர் என்ன, செக்ஷன் நம்பர் என்ன வரைக்கும் நாங்க எடுத்துட்டோம். சரியா? அக்கா இருங்க, நான் எப்ப ஜாயின் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா? வேலையில நான் எப்ப ஜாயின் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்பமா ஜாயின் பண்ண சொல்லுங்க. 2021ல. சரிங்களா? 2021ல நான் எப்படி ரஹ்மான் சாரை ஜாயின் பண்ணேன்னா, நான் இதுதான் படிச்சிருக்கேன், ஏர்லைன் மேனேஜ்மெண்ட் தான் முடிச்சிருக்கேன். சரிங்களா? இன்டர்நேஷனல் ஏர்லைன் டிராவல் மேனேஜ்மெண்ட் தான் நான் முடிச்சிருக்கேன். ஆனா ரஹ்மான் சாரை நாங்க ஜூனியர் ஆர்டிஸ்டா ஷூட்டிங் போகும்போது தான் அவர் ஒரு சீரியல் எடுத்தாருன்னு சொல்லி ஒரு அண்ணா சொன்னாரு. அப்ப நாங்க சீரியல் வேற எடுக்கிறாரா? இப்ப இல்லக்கா, அப்ப எடுக்க போறாருன்னு சொன்னாங்க. சரி, அதுக்காக தான் நாங்க ஆடிஷன் மாதிரி போனோம். அப்பதான் ரஹ்மான் சார் என்ன சொன்னாரு, நீ படிச்சிருக்கே தானம்மா, நான் ஆபீஸ் வச்சிருக்கேன், ஒர்க் பண்றீங்களான்னு கேட்டாங்க. ஒர்க் பண்ணோம். அப்போ ரஹ்மான் சார் நீங்க சொல்ற மாதிரி இந்த ஈரோடு சுரேஷ்க்கு அவருக்கு எங்களுக்கு எல்லாம் பிரச்சனை ஆகல. ரஹ்மான் சார் யாரோ ஒரு பையன் எனக்கு கிள்ளிட்டான்னு சொல்லி எங்க ரிப்போர்ட்டர் அண்ணாங்கள்ட்டே சொல்லி பிரச்சனை பண்ணாரு. நான் அப்ப சொன்னேன், அண்ணா உங்களுக்கு தெரியுமா, அந்த அண்ணா என்கிட்ட பேசினாரே தவிர என் பின்னாடி கூட வரல, அந்த அண்ணா எனக்கு யாருன்னு கூட தெரியாதுண்ணா. நீங்க எப்படின்னா தேவையில்லாம அவங்கள கூட்டு போய் அடிப்பீங்க, அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணி எனக்கு கதறாங்கண்ணா அப்படின்னு நான் சொன்னேன். அந்த பிரச்சனைக்கு மறுநாள் தான் சார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்பவே ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் சொல்லுவேன் இதை அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மறுநாளோ அடுத்த நாளோ சம்திங் எனக்கு போஸ்டிங் போட்டாங்க. சரிங்களா? எனக்கு இந்த நீங்க நினைக்கிற மாதிரி சொத்து சேர்த்து வச்சிருக்க ஆளுங்களை எனக்கு இந்த பழக்கமே. நான் உனக்கு சொத்து சேர்த்து வச்ச நான் சொல்லவே இல்லையம்மா. இல்ல கதோ அழக மயக்கி
பணம் கேக்குறீங்க ஐயோ ஐயோ நான் சொல்லவே இல்லையம்மா, அழக மயக்கினேன் உன்னைய நான் சொல்லலையே, அழகிகள் மயக்கும் அந்த அந்த அப்படின்னு ஒரு பேப்பர்ல செய்தி வந்ததை தான் சொன்னேனே ஒழிய நீதான் மயக்குனன்னு நான் சொன்ன எவிடன்ஸ் இருக்கா? இல்ல இல்ல. அப்புறம் எப்படி நீ என்ன சொல்லலாம்? இப்ப நீங்க சொன்னது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. எப்படிம்மா, நான் தான் தெளிவா நான் கேக்குறேன். அழகிகள் மயக்கும் அது வந்து 2014 செய்தி வந்திருக்குது. 2014 செய்தி வந்தது இல்லப்பா இல்லப்பா 2017 செய்தி வந்திருக்கு. சாரி 2014 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. 2014 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. 2014 நான் 12th தான் எப்பா நான் உனக்கு இருப்பா நீ வந்து சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன்ப்பா. நீ சின்ன பிள்ளை, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நல்லா கேட்டுக்கோ, நானும் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். எப்போ 2022 23 தான் நான் வரேன். சரியா? நான் வரேன் 2023 24 நான் வேலை செஞ்சு 2 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இது 3வது வருஷம் நான் வந்திருக்கேன். நான் 3 வருஷமும் நான் உன்னை பாக்குறேன். நீ தான் இங்க விருகம்பாக்கம் இருக்கிற ஆபீஸ்ல நீ தான் இங்க உட்கார்ந்து இருந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் ஆபீஸுக்கு நான் வந்ததே இல்ல, ஒரு வாட்டி கூட உங்க ஆபீஸ்க்கு நானு எட்டி பார்த்தது கூட இல்ல. யாருக்குமே என்ன தெரியாது. ஏன்னா நான் வந்து இருக்கிற செய்தியை எடுத்துட்டு போய், ஏன்னா நான் ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்யல. நான் சேட்டலைட் சேனலுக்கு நியூஸ் கொடுப்பேன், டெய்லி பேப்பருக்கு நியூஸ் கொடுப்பேன். எனக்கு ஒரு 10 ரூபா வருமானத்துக்கு நான் எங்க ஓடணுமோ நான் அங்கங்க ஓடிட்டு இருக்கிறவன். ஆனா உங்க எடிட்டர் அந்த வேணா வாயில அவசியமா வருது, அவன் வந்து பண்ணது, நான் ஜெயிலுக்கு போனேன்னு சொன்னான்ல, நான் வந்து ஜெயிலுக்கு போய் பார்த்தேன்னு, அது எதுக்காக தெரியுமா? பாலாஜின்ற பையன் கிட்ட என்ன பத்தி தப்பா பேசுனா ஆடியோ வெளியில எனக்கு பாலாஜி அனுப்பிட்டான். அந்த ஆடியோவை கேட்டுட்டு டென்ஷன் ஆகி இவனை பார்த்து நேரா செருப்பால அடிக்கிறதுக்கு தான் நான் ஜெயிலுக்கு போனேன். ஜெயிலுக்கு போய் ஜெயில கேக்குறப்ப அந்த ஜெயில் கம்பிக்குள்ளேயே நான் உன் காலில் விழுறேன்னு அங்கேயே விழுந்துட்டா அங்க இருக்கிற போலீஸ்காரங்களாம் பார்த்தாங்க. பார்த்ததுமே அந்த போலீஸ்காரங்களாம் யார் இந்த பொண்ணு என்ன ஏதுன்னு என்னைய வெளியில விசாரிச்சாங்க. நான் சொன்னேன் இதோடைய ஸ்பெஷல் ரிப்போர்ட், பட் ஆனா இந்த ஆளை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த ஆளை இப்பதான் முதல்ல நான் பாக்குறேன், இதெல்லாம் ஒரு மூஞ்சி இந்த நாய் பண்றத நம்ம என்ன பண்ண தெரியல, பட் ஆனா இவனுடைய டீட்டெயில் எல்லாம் எடுக்கிறேன். நான் அப்பவே போலீஸ் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். என்னப்பா நீங்க அப்பதான் ரஹ்மான் சார் ஃபர்ஸ்ட் டைம் பாக்க முதல் வாட்டியும் கடைசி வாட்டியும் அவனை பார்த்தது அந்த ஜெயில தானே தவிர வேற எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. ஏன்னா எங்க பார்த்தேன்னு சொன்னா அதுக்கு ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா நான் எங்கேயுமே அவனை பார்த்ததில்ல. அவன் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சப்ப கூட எனக்கு சொல்ல கூட இல்ல. எங்க ஈரோடு சுரேஷ் கிட்ட கேக்குறப்ப சொன்னாரு, மேடம் உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு ரகுமான் சொல்லிட்டாரு, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஈரோடு சொன்னதை நான் அப்படியே அமைதியா வச்சுனேன். நான் எதையுமே கேட்கவே இல்லை, நான் எதையுமே சொல்லிக்கவே இல்லை. இன்னொன்னு உங்க ஆளுகிட்ட நான் என்ன கேட்டேன்னா, பேசாதீங்க எனக்கு ஒரு எப்பா அவங்க ஒன்னு ஆளுன்னு தான் சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட? என்கிட்ட சொல்லியிருக்கிறது ரகுமான் சொன்ன வார்த்தை. என் ஆளு மேல நீ எப்படி நீ கேள்வி கேட்பான்னு கேட்டாரு. நீ உன் ஆளுன்னா எப்படி சொல்றேன்னு நான் கேட்டுட்டேன். இப்ப நானும் ஸ்டாஃபா தானம்மா இருந்தேன். நீ என்னைய வந்து நீ எப்படிமா பேசியிருக்கிற? தப்புதான் கண்ணா, அத சொல்லலையே, இதேதான் எனக்கும் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு எப்பா நான் என்ன கேக்குறேன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லக்கா, என் அக்காக்கே இன்னும் மேரேஜ் பண்ணல நானு. நீ முதல்ல அந்த தேவடியா மாவட்டம் வந்து வெளியில போ, இல்லன்னு வச்சுக்கோ உன்னை விபச்சாரின்னு குத்தி வச்சிருவாங்க. இப்ப எனக்கு கொஞ்சம் சேலரி உன்னை விபச்சாரின்னு குத்திடுவாங்க. உனக்கு ஒரு நல்ல சகோதரியா சொல்ற, விபச்சாரின்னு முத்திரைய வாங்கிட்டு வெளியில போறியா இல்ல டீசென்ட்டா ஒதுங்கிக்கிறியான்னு பாத்துக்கோ. போயிடுறேன். ஆனா அவங்க பாப்பா கொஞ்சம் என்கிட்ட காசு வாங்கியிருக்குக்கா. ஏமா கோடி கணக்குல அவனை லஞ்சம் வாங்கின காசு எல்லாமே இருக்கு. அந்த புறம்போக்கு நாய் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தினா வேலை முடிஞ்சு போச்சு. அவன் உன்னை த்ரெட்டனிங் பண்றான். நீ தைரியமான பொண்ணுன்னா வா சென்னையில நான் உன்னை உட்கார வைக்கிறேன். எங்க உட்கார வைக்கணும்னு சொல்லு. அடுத்த நிமிஷம் ரகுமான் பணம் உனக்கு வருதா இல்லையான்னு பாரு. புரியுது புரியுதுக்கா. உனக்கு நான் பணம் வாங்கி தரேன் அந்த புறம்போக்கு நாய்கிட்ட இருந்து. எனக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்க்கோ இந்த மாதிரி ஜெயிலுக்கு போய் பாக்குறது, அத ஒரு கோர்ட்டுக்கு போறதுக்கு கூட எங்களுக்கு எல்லாம் பயம். ஆமா அப்படி பயந்து இருங்க. லாஸ்ட் டைம் நீ வந்து சுரேஷ வந்து நீ கேட்டேன்னு எனக்கு அவரு கேட்டாரு.
ஆமாக்கா. இப்ப நான் என்ன தெரியுமா கேட்டேன், நீங்க எப்படின்னா நான் வந்து தப்பான பழக்கம் பழக்கிறேன், ரஹ்மான் சார் எனக்கு இவ்வளவு பண்ணியிருக்காரு, நீங்க எப்படி இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லுவீங்க? எனக்கு அப்படிதான்க்கா சொன்னாங்க ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி சுரேஷ் வந்து உன்னை பத்தி தப்பா சொல்லி நிறைய சேர்த்து வச்சிருக்கேன்லாம் சொல்லி விபச்சாரம் பண்றேன்னு உன் போட்டோவை அந்த பொண்ணு போட்டு வச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு தான் நான் சுரேஷ் எனக்கு ஃபோன் அடிச்சு ஃபர்ஸ்ட் உங்க நம்பர் தான் கேட்டுட்டே இருந்தேன். உங்க நம்பர் அவர்கிட்ட இல்லையா என்னன்னு தெரியல. உடனே அவர் வந்து இருமா கூப்பிட்றேன் 2 டைமுமே கட் பண்ணிட்டாரு. அண்ணா நீங்க என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சு இந்த மாதிரி கேவலமா சொல்றது என் வேலை, என் பிரச்சனை, என் சூழ்நிலை, என் பேக்ரவுண்ட் எனக்கு தானே தெரியும். நான் ஒரு சின்ன பொண்ணா இருந்தேன்னு என் ஃபேமிலியே பார்த்துட்டு ஓடிட்டு கிடக்குறேன். நீங்க தேவையில்லாம இதெல்லாம் எனக்கு அசிங்கத்தை ஏற்படுத்துறீங்க. நான் சும்மாவே இருக்க மாட்டேன், கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் இப்படி சொன்னேன். இதை தவிர நான் எதுவுமே பேசல, கட் பண்ணிட்டாரு phone. அவங்க நம்பர் கொடுங்கன்னு உங்க நம்பர் தான் நான் கேட்டுட்டே கிடந்தேன். எனக்கு அவர் ஃபோன் பண்ணாரு, தங்கச்சி நானா உனக்கு கொடுத்தேன்னு சொன்னாரு. அந்த பொண்ணு நம்பரை நானே ஃபோன் பண்ணி நானே கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் தான் உனக்கு கால் பண்ணேன். ஏன்னா உன் நம்பர் எனக்கு ஏற்கனவே தெரியும். நீ குரூப்ல அம்மா எக்ஸ்பிரஸ் குரூப்ல இருக்கிற, ஆபீஸ்ல இருந்த எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும். நான் வந்து இன்ச் பை இன்ச்சா ரகுமான் பொண்ணு, ரகுமான் ஸ்டாஃபு, ரகுமான் யாருன்றத டோட்டலா நான் தமிழ்நாட்டுக்கே தெரிய வைக்கிறேன். சரி, அவன் இன்னைக்கு நேத்து புறம்போக்கு வேலை செய்யல. ஆனா உங்களுக்கும் ரகுமான் சாருக்கும் பிரச்சனைன்றது கூட இப்பதான் தெரியும். எனக்கு அவனுக்கு பிரச்சனை இல்லம்மா, எனக்கும் அவனுக்கு பிரச்சனை இல்லை. இப்பவும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நான் என்ன கேட்டேன்னா ஐடி கார்டு, லெட்டர் பேடு. நான் இப்போ கவர்மெண்ட் செய்தியை எடுத்து தெளிவா போடுறேன். எனக்கு ஐடி கார்டு, லெட்டர் பேடும் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? எனக்கு டிசம்பர் மாசத்தோட முடிஞ்சிருச்சு. நீ கொடுக்காம ஜெயிலுக்குள்ள உக்காந்துக்கிட்டு அவளுக்கு கொடுக்காத நீ பேசவும், ஏன் கொடுக்காத நான் கேள்வி கேட்டு நான் நியூஸ் அடிக்க போறேன்னு ஐயோ நான் பேப்பர் கொடுத்துட்றேன்னு சொல்லி அமுக்கி வச்சாங்க. சரின்னு 1 மாசம் பொறுத்து இருந்தேன். சென்னை பிரஸ் கிளப்ல எங்களுக்கு ஐடி போட சொல்லி நாங்க கேக்குறப்போ, இந்த வருஷம் நீங்க ஜாயின் பண்ண பேப்பரோட டீட்டெயிலோ இல்ல ஐடியோட டீட்டெயிலோ வேணும்னாங்க. நீங்க PDF மட்டும்தான் ஓட்டுறீங்க. அதனால நான் என்ன பண்ணேன், ஐடி இல்லைங்க நான் பேசுறேன்னு சுரேஷ் கிட்ட இந்த பிரச்சனைய சொன்னேன். அப்போ இவரு எடிட்டர் கிட்ட சொல்லியிருக்காரு. எடிட்டர்கிட்ட சொல்லவும் இவர் வந்து இல்ல அமைதியார். இவர் எனக்கு செய்யற துரோகத்தை தாங்க முடியாம சுரேஷ் என்ன பண்ணிட்டாரு, செய்தி பேப்பர்ல நான் மட்டும் இல்ல சந்துருன்னு ஒரு பையனையும் போட்டு அறிவிச்சிட்டாரு. அண்ணாவோட ஃப்ரெண்ட் சந்துருன்னு ஒரு அண்ணா ஹைட்டா இருப்பாங்க. அவரு அறிவிச்சு, நான் கேக்குறேன், ஜெயிலுக்கு சந்துரு செஞ்ச உதவியெல்லாம் யாராவது செய்ய முடியுமா? உனக்கு தெரியாதுல்ல நீ சொல்லாதம்மா. எனக்கு யார் யாரு என்னென்ன இருமா, யார் யார் என்ன பண்ணிருக்கீங்க, யார் என்ன செஞ்சிருக்காங்கன்னு வரைக்கும் எனக்கு தெரியும். அவர் பொண்ணு பேசின ஆடியோவே என்கிட்ட இருக்கு. அவர் பொண்ணு நீங்க என்னக்கா சும்மா எல்லாம் எனக்கு தெரியும் எப்பா டோட்டலா ஒரு ஆபீஸ்ல ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கவங்களுக்கு எப்படிப்பா தெரியாம இருக்கும்? நான் என்ன கேக்குறேன், இரு நாங்கெல்லாம் 10 ரூபா பணம் கொடுக்கல, உனக்கு மட்டும் எப்படி 70,000 ரூபாய் கிடைச்சு? அதுவும் நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு. 70,000 ரூபாய்லாம் கிடைக்கல. நகையோட சீட் அனுப்புறேன் பாருங்க. அவங்க பொண்ணு ஃபோன் பண்ணி அழுதுச்சு, அக்கா என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து நான் வாங்கி தரேன்ட்டு. இப்பவும் எங்க அப்பாட்ட சொல்லாதீங்க, நான் வாங்கி தரேன்னு சொல்லிருக்கு. அதனால தான் அவங்க வீட்டுல வந்து ஹஸ்பண்ட் தான் அந்த காசை கொடுத்தாங்க. உங்க வீட்டுக்காரர் டிரைவரா இருக்காருன்னு சொன்னாரு, ஆனா உனக்கு கல்யாணம் ஆகல நீ சொல்ற. எங்க வீட்டுக்காரு டிரைவரா இருக்காரா? லவ்வர் ஆடிட் தான் ஒர்க் பண்றாரு குணா சார் கிட்ட. குணானா ஒருத்தவங்க கிட்ட ஆடிட் தான் ஒர்க் பண்றாங்க. இன்னும் எனக்கு என் அக்காக்கே கல்யாணம் ஆகல, இல்ல எனக்கு வேற கல்யாணம் ஆயிடுதா? டிரைவரால இல்ல, அவங்க பாப்பா வந்து அப்படி சொல்லிருக்கு. அவங்க வீட்டுக்காரர் தான் ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் சொன்னேன், சார் வீட்டு வாடகை கட்டலன்ட்டு 3 மாசமா அடிச்ச பணம் எல்லாம் எங்கம்மா? நான் கேக்குறேன், லட்சமா அடிச்ச பணம் எங்க போச்சு? அவர் பொண்ணு அவரும் அவ்வளவு தூரம் ஏமாத்துறாங்க. எனக்கு தெரியல. சரி நீ தெரியலன்னு விடுமா. நான் இப்பதான் எங்க வீட்லயே சொன்னேன்க்கா, நீங்க என்ன வேணும்னு வச்சுக்கோங்க, சார் வெளில வந்த பிறகுதான் சொன்னேன் எனக்கு தெரியுது அவங்க பொண்ணு போய் சொல்லியிருக்கேனேன்ட்டு. பாருமா நம்ம அவ்வளோ அழுதுச்சு, நான் நகையை எடுத்துட்டு போய் வச்சிருக்கேன் வாழை நகையை. ஆனா அவங்க பொண்ணு சார் கிட்ட கூட போய் சொல்லலமா. சார் வந்து அவங்க வீட்டுக்காரர் ஹெல்ப் பண்ணாருன்னு நினைச்சு சொன்னார். நான் சொன்னேன் நான் கொடுத்துருக்கேன் சார் வீட்டுல. இல்ல எனக்கு சார் சொன்னது வந்து அவங்க பொண்ணுடைய ஹஸ்பண்ட் வந்து 70,000 ரூபாயும், நீ ஒரு 70,000 ரூபாயும், ஈரோடு சுரேஷ் அண்ணா 70,000 ரூபாயும் கொடுத்தத வந்து என்கிட்ட தகவல் சொன்னாரு. நான் கேட்டேன், சார் எங்களுக்கு வந்து உடன் உழைப்பு தான் உழைக்க முடியும், அவங்கள மாதிரி எல்லாம் நாங்க சம்பாதிக்கல, வசதியும் இல்ல, அதனால கொடுக்க முடியாதுன்னு. சம்பளமே வரல. நீங்க யாருமா? உனக்கு தான் வந்து இருக்கிறதுலே ஆபீஸ்லயே உனக்கு தான் ஹை சம்பளம். யார் சொன்னா? சரி சொல்ல சொல்லுங்க பாப்போம். எனக்கு கொடுக்கறது அந்த ஆள் தாமா உன்னை
வேணாம் நான் அக்கா வந்து நீங்க ரெக்கார்டிங் கூட பண்ணிக்கோங்க அந்த ஆள்கிட்ட போய் போட்டு காமிங்களா இதை ரெக்கார்ட் யாரு பண்ணி அந்த தேவடி அம்மாவன்ட்ட நான் என்னத்த கேட்கணும் பொம்பளைங்களை வச்சு சம்பாதிக்கிற தேவடி அம்மாவன்ட்ட நான் என்ன பேசணும் எனக்கு தரது நான் எவ்வளவு சொல்றேன் பாருங்க எனக்கு 35,000 தான் சேலரி தராரு அந்த 35,000த்துக்கே நாங்க போராடணும் ஃபர்ஸ்ட்லயே கொடுத்துட மாட்டாங்க லாஸ்ட் வரைக்கும் பாதியே தான் கொடுப்பாங்க என் வீட்டுல 2 பொண்ணுங்களே எங்க அப்பா அம்மா 2 பேருமே உடம்பு முடியாத இருக்காங்க நான் கூரை வீட்டுல தான் கிடக்குறோம் இன்ன வரைக்கும் நாங்க 2 பேரும் சம்பாதிச்சுட்டா வீடியே பார்த்துட்டு கிடக்கும் சரி நீ நேர்மையான பொண்ணு தானே நீ எங்க சென்னையில இருக்க சென்னையில இப்ப இல்லக்கா அச்சரப்பாக்கத்துல இருக்கேன்க்கா சொந்த வீட்டுல அச்சரப்பாக்கத்துல இருக்கல்ல நீ இல்ல அச்சரப்பாக்கத்துல இருக்கல நாளை காலையில நான் சொல்ற இடத்துக்கு நீ வா அக்கா நீங்க வாங்கல எங்க வீட்டாண்ட நான் வரல நான் சொல்ற இடத்துக்கு மட்டும் நீ வா நீ ரகுமான்கிட்ட சொல்லக்கூடாது யார்கிட்டையும் சொல்லக்கூடாது நான் திருப்பியும் சொல்றேன் நீ இந்த வாய்ஸ் என்கிட்ட பேசுனது கூட யாருக்கும் தெரியக்கூடாது நீ நேரடியா நான் சொல்ற இடத்துக்கு வா உன் பணத்துக்கு நான் சொல்ற இடத்துல புகார் மட்டும் கொடு அட்டன் டைம்ல உன் பணம் என்ன தேவையோ அது அவன் வந்து எனக்கு வந்து லட்சக்கணக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது கிடையாதுக்கா உன் பணத்தை கொடுக்க மாட்டா உன்ன வேற மாதிரி அவன் சித்தரிச்சிருக்கான் அவன் சொன்னதே வேற இருங்க ஓகே நீங்க சொல்றது எனக்கு இப்ப புரியுதுதான் எனக்கு நல்லா ஏமாத்துறாங்கன்னு இப்பதான் தெரிஞ்சுதே நான் சொல்லிட்டேனே சேலரி வாங்குற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருப்போமா சேலரி வாங்கிட்டு வேலைக்கே வரல சார் நாங்க வேற ஏதோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு போயிடுவோம் இப்போதைக்கு நம்ம சேலரி வாங்கணும் அதனால கஷ்டத்தை டெய்லி சொல்லிட்டே இருக்கேன் சரி தமிழக வெற்றி செய்தி சரிம்மா நான் கேட்குற கேள்வி சொல்லு தமிழக வெற்றி செய்தின்னு உன் பேர்ல வந்தது உனக்கு தெரியுமா தெரியாதா அக்கா ஆதார் கார்டு அந்த இது ஒருத்தர் பேர் கொடுத்து அவர் நம்பர் கூட வச்சிருக்கேன் அவர்கிட்ட கொடுத்து அப்ளை பண்ண சொன்னது எல்லாமே உண்மைதான்க்கா எப்படி நீ கொடுத்தம்மா உனக்கு செய்தி நாலேஜே இல்லாதப்ப நீ எப்படிமா கொடுத்த சரி கொடுத்த வெளியில வந்துச்சுல டைட்டில் கோடு வந்துருச்சாமா வரலையே டைட்டில் கோடு வரலையே ஆரணை வந்துருச்சாமா வரலையே அப்புறம் எப்படிமா பேப்பர் வந்து பிடிஎஃப் போட்டீங்க நான் கேட்கலையே சார் கிட்ட சாம்பிள் பேப்பர் தான்மா போட்டிருக்கோம் சாம்பிள் பேப்பர் நீ எத்தனை நாள் போட்டிருக்கன்னு நான் காட்டட்டுமா எங்க ரிப்போர்ட்டருங்க எல்லாருமே வேலைக்கா ஃபர்ஸ்ட் அந்த ஏமா எடிட்டர்ன்றது மீனா ராஜன்மா நான் சொன்னேன் எடிட்னு நீங்க இப்ப என் பேரை வச்சு நீங்க போட்டு நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் நீ இப்பயும் சும்மா தானே இருக்க உங்க சாருக்கு சப்போர்ட்டா நீ சும்மா தான் இருக்க அக்கா நீங்க சாருக்கு சப்போர்ட் அதெல்லாம் சொல்லாதீங்கக்கா எனக்கு இவ்ளோ நான் இப்ப வரைக்கும் சொல்றேன் நீ சாரு கிட்ட என்ன அனுபவிச்சேன்னு எனக்கு சத்தியமா தெரியாது ஆனா நாங்கெல்லாம் எங்களை தப்பா சொன்ன அடுத்த நிமிஷம் கொந்தளிச்சு எல்லாரும் போராடிட்டு இருக்கோம் நீ ஒருத்தி மட்டும்தான் அந்த ஆளுக்கு சப்போர்ட்டா நிக்கிற நீங்க சப்போர்ட்டா நிக்கிறேன் நீங்க எப்படி பேசலாம் என்கிட்ட வந்து என்னை பத்தி தப்பா பேசணும்னு சொன்னது ஆபீஸ் ஸ்டாஃப் கோயம்புத்தூர் ஸ்டாஃப் ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணு என்ன கெஞ்சிச்சு மேம் தயவு செஞ்சு நான் சேலரி வாங்குற வரைக்கும் நான் சொன்னேன்றத சொல்லாதீங்க எதுக்காக உன்னை மட்டும் தப்பா சொன்னிச்சுன்னு அந்த பொண்ணு சொன்னிச்சு அது காரணம் சொல்லு என்ன மட்டும் தப்பா சொல்லல அந்த பிள்ளைங்கள்ட்ட அப்படிதான் பேசியிருக்காரு அத வந்து இப்ப கேட்காதீங்க என்ன சொல்லிச்சுன்னா எங்களே இவ்வளவு வார்த்தை பேசியிருக்காரு இதனால என்ன வார்த்தை பேசியிருக்காரு அதான் சண்டேல வந்து ஆஃபீஸ்க்கு வரணும்னு கூப்பிட்டது அதுக்கப்புறம் ஏதோ ஒரு குழந்தைய கூப்பிட்டு ஒரு பொண்ணு வந்துச்சாமா ஆஃபீஸ்க்கு அந்த பொண்ணு கூட தான் சுத்திட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொன்னாங்க அந்த பொண்ணுக்கு போயிட்டு வீடு எடுத்துலாம் தங்க வைக்கிறாருமா நமக்கு சேலரி கொடுக்கல அப்படின்னு சொல்லாங்க அப்ப நான் சொன்னேன் சரிம்மா கேட்குறேன் நான் சார் கிட்ட இருங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம் இல்லைன்னா அவங்க பாப்பா விட்டு பேச சொல்லுன்னு சொன்னேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க மேம் தயவு செஞ்சு சார் கிட்ட இப்போ சொல்லிடாதீங்க நம்ம சேலரியை வாங்கிட்ட பிறகு சொல்லலாம் அதுக்கு தான் நாங்கள் சேலரி வாங்குறது வரைக்கும் நாங்கள் ஆஃபீஸ்க்கே போல சென்னை ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டோம் நாங்கள் யாருமே சேலரி வாங்க சென்னை ஆஃபீஸ் இன்னும் க்ளோஸ் ஆகலம்மா சென்னை ஆஃபீஸில் 2 லட்ச ரூபா பேமெண்ட்டு அங்கே பெண்டிங்கில் இருக்குன்னு என்ன போய் வாங்க சொன்னா நான் போக மாட்டேன்னு சொன்னேன் யார்கிட்ட பெண்டிங் இருக்காமா ஹவுஸ் ஓனர் கிட்ட பெண்டிங்ல இருக்க அந்த ஹவுஸ் ஓனருக்கு தான் 3-4 மாசமா வாடகையே கொடுக்கலையாமே ஹவுஸ் ஓனர் தான் அவங்க வீட்டுக்கே போனாராமே யாரு சார் வீட்டுக்கே போனாராமே பெண்டிங்ல இருக்குலையே சார் வீடு இங்க சென்னையில இருக்கா இல்ல கோயம்புத்தூர்ல இருக்கா திருப்பூர்ல இருக்காமா கோயம்புத்தூர் தான்க்கா கோயம்புத்தூர் பொத்தனூர் இடத்துல இருக்கா போத்தனூர் இல்லக்கா அது வேற பாலக்காடு போற வழியிலக்கா கேரளா சைடு ஆமா அவங்க அண்ணன் பேர் என்ன அவங்க அண்ணன் பேர்லாம் எனக்கு தெரியாதே அவங்க வீட்டு பசங்க பேர் தெரியும் அவங்க வைஃப் பேர் தெரியும் அதெல்லாம் எனக்கு தெரியும் அதெல்லாம் நான் வந்து நெற்றிக்கன் பத்திரிக்கையிலேயே நான் பேரெல்லாம் பார்த்து இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா இப்ப நான் டீட்டெயில் 1 மாசமா அந்த ஆளை பத்தி எடுத்த எவிடன்ஸ் தான் நான் இப்ப ஒன்ட்ட பேசுறேன் சரியா கரெக்ட்டுக்கா நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு நான் இப்ப என்ன தெரியுமா சொல்ல வரேன்
உனக்கு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இதுதான் என் ஃபோன் அப்ப நம்பர். எனக்கு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல, ஏன் சுச்சுவேஷன் நான் தான் உன் போட்டோவை போட்டேன். நான் சொல்றதை கேட்டுக்கோ. நீ ரெக்கார்ட் எடுத்து நேரடியா கோயம்புத்தூரோ அச்சிரப்பாக்கமோ இல்லை உனக்கு என்ன காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் வருதா இல்ல திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வருதா இல்ல ஸ்ரீபெரும்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் வருதா, செங்கல்பட்டா? செங்கல்பட்டுனா எனக்கு சௌரியமா போயிடுச்சு. செங்கல்பட்டு சப் கலெக்டர் நாராயணன் சார் கிட்ட போனாலும் சரி, கலெக்டர் கிட்ட போனாலும் சரி, இல்ல அங்க இருக்கிற எஸ்பி கிட்ட போய் என்னை பத்தி நீ சொன்னாலும் சரி, அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே எனக்கு தெரியும். தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் கேளுங்க. இருமா, நான் சொல்லி முடிச்சிடுறேம்மா. நான் சொல்லி முடிச்சிடுறேம்மா. ஏமா நான் சொல்லி முடிச்சிடுறேன். இருமா, நான் சொல்லி முடிச்சிடறேன். நீ எங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த பேப்பருக்கு எவிடன்ஸை நான் தூக்கி போட்டா ஒன்ன தூக்கி உள்ள வச்சு கஞ்சி காய்ச்சிடும் போலீஸு. ஏன்னா நான் பிடிஎஃப் நான் எடுத்துட்டேன். பிடிஎஃப் எடுத்து 6:30 அனுப்பிட்டேன். இமிடியட்லியா உன் பேர்ல எஃப்ஐஆர் விழும். ஒன்ன கஞ்சி காய்ச்சுவாங்க. காய்ச்சிறப்போ உனக்கு புரியும். ஏன்னா நான் ஏன் உன் போட்டோவை போட்ட நீ என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நான் சொல்லுவேன், இப்படி ஒரு ஃப்ராடு பொண்ணுங்க இந்த மாதிரி அரசாங்கத்தை ஏமாத்துறது எந்த விதத்துல நியாயம்னு கேட்பேன். நீங்க என்ன பத்தி தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? எப்ப எனக்கு இல்லப்பா, எனக்கு என்னப்பா தெரியும். சொன்னது என்ன வந்து விபச்சார தொழில்ல ஈடுபடுறாங்கன்னு போட்டோ போட்டிருக்கீங்கன்னு சொன்ன. நான் விபச்சார தொழில்னு எங்கேயாவது போட்டதை வந்து நீ எனக்கு ப்ரூவ் பண்ணு. விபச்சார தொழில்னு பாருங்க. இருங்கக்கா ஃபர்ஸ்ட் நான் எனக்கு அந்த போட்டோ கிட்ட எதுவுமே வரல. நான் எஃபி யூஸ் பண்ற பழக்கம் கூட எனக்கு கிடையாது. நான் என் எஃபி ஐடியா கொடுக்குறேன். ஐடியில போய் பாரு. எனக்கு எஃபி ஐடியில வந்துச்சான்னு கூட தெரியல. ஒரு குரூப்ல இந்த மாதிரி போட்டுட்டாங்கம்மா, நீ ஃபோன் பண்ணி சுரேஷ் அண்ணாவை கேளுன்னு சொன்னதுனாலதான். யார் சொன்னா? சொன்னது யார் உன்கிட்ட? சொன்னது யாரு? ஈரோடு சுரேஷ் சொன்னாரா? அக்கா ஈரோடு சுரேஷ் அண்ணா என்கிட்ட பேசினாரான்னு கேளுங்க. நீங்க எனக்கு புரியல. அப்புறம் என் குரூப்ல யார் இருக்காங்க? நேத்து தான் நாற்காலி அசிங்கப்பட்டு ஓடி போனா. இல்ல சார் தான் ஃபோன் பண்ணி இப்ப சொன்னா. யாரு? அந்த கேவடியாமாவன் என் குரூப்புக்குள்ளேயே இல்ல. அவன் எப்படி உங்ககிட்ட சொல்லுவான்? அவர்கிட்ட யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியும். அவன்கிட்ட யாருமே சொல்லியிருக்க வாய்ப்பே இல்ல. சொன்னா ஈரோடு சுரேஷ் தான் சொல்ல முடியும். சரியா? திருப்பூர் சுரேஷ், ஈரோடு சுரேஷ் உள்ள இருக்கிறது போலீஸ்ல இருந்து எல்லாருக்குமே தெரியும். அவனுங்க யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்கன்னா உனக்கு எப்படிமா தெரியும்? ஐயோ அப்ப நான் சொல்றது இப்ப நம்பலையா? அவர் சார் தான் எனக்கு ஃபோன். இல்லம்மா, நான் உன்னை தேவடியான்னு போட்டேன்னு சொன்னாங்கல்ல, நான் தேவடியான்னு போட்டதுக்கு ப்ரூஃப் கொடுன்றேன். அக்கா இந்த வார்த்தை எல்லாம் பேசாதீங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் என்ன ஏமா நோண்டுறீங்க? என்ன நோண்டுனா நான் நோண்டுவல்ல. நீங்க ஏன்க்கா அப்ப என் போட்டோ போட்டீங்க? என்கிட்ட ஃபோன் பண்ணி உன் போட்டோவை போட்டா நீ தானே எடிட்டரு. மீனா இல்ல நீ பேப்பர் டைட்டில் வாங்க மாட்ட, நீ ஆரணை வாங்க மாட்ட. நீ இப்ப அதுவும் விஜய் கட்சி எவ்வளவு பெரிய கட்சி. இருங்க நான் பேசுறேன்க்கா. அதுக்கு கண்டிப்பா நான் அதை க்ளோஸ் பண்ண. நீ இப்ப க்ளோஸ் பண்ணதெல்லாம் இல்ல, உன் மேல எஃப்ஐஆர் போடாம உன்னை நான் விட மாட்டேன். ஏன்னா இந்த அலுவலகத்துல இருக்கிறதுலயே உனக்கு 40,000 சம்பளம். 35,000க்கா? அது நீ சொல்ற, எங்களுக்கு சொன்னதெல்லாம் நாங்க வச்சிருக்கோம். 40,000 சம்பளம் கொடுத்து சென்னையில ஒருத்தரை கூட நீ மதிக்காம நீ எத்தனை பேரை நீ அசிங்கப்படுத்திருக்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க அத்தனை பேர்த்தையும் நாங்க எங்க கூட்டு வரணுமோ அங்க கூட்டு வரோம். எப்பா நீங்க சொல்லுங்கக்கா. நான் தான் சொல்லிட்டேல, உனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒன்ன அரெஸ்ட் பண்ண வருவாங்க. வரப்போ நீ ரகுமான் நிழல்ல நிக்கிறியா இல்ல நான் சொல்ற மாதிரி நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு மட்டும் வரியா? சொன்ன உடனே வீட்ல கிளம்பி வர முடியாது. அது உன் இஷ்டம், அது உன் இஷ்டம், அது உன் இஷ்டம். பிரச்சனை உனக்கு, எனக்கு இல்ல. பிரச்சனை உனக்கு, எனக்கு இல்ல. நான் மதிக்கலன்னு யாராவது சொன்னாங்கன்னா நான் பாத்துக்கிறேன்க்கா. சரிம்மா, நீ பாருமா. நீ வந்து டைட்டில் கூட இல்லாதப்பயே நீ அவ்வளவு திமிரா பத்திரிக்கை நடத்திருக்கனா நீ என்ன வேணாலும் பாப்பன்னு எனக்கு தெரியும். சரியா? பாரு, நீங்க பாத்தீங்க இல்லையா? நீ நடத்தலைன்னா உன் பேரு எப்படி கீழே வந்துச்சு? நீ எப்படி ஆதார் கார்டு கொடுக்காம அட்ரஸ் கொடுக்காம எப்படிமா உள்ள வந்துச்சு? நான் தான் ஒருத்தருக்கு ஆதார் கார்டு. ஏமா நீ கொடுத்தீனா அப்ப அக்யூஸ்ட் நீதாமா? இருங்கக்கா, அதுக்கு தான் ஆர்என்ஏ வரலையேக்கா. நீ எப்படி அப்ப பேப்பர் ஓட்டுன? பேப்பர் ஓட்டதுக்காக நான் இன்னைக்கு கேக்க. இன்னைக்கு ஒரு பேப்பர்ல நீ நினைக்காத, மொத்தம் எத்தனை செட்டு பேப்பர் நான் வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாது. மீனா, யூ ஆர் எ ஸ்மார்ட் லேடி. நீ நினைக்காத. இதெல்லாம் சாம்பிள் ஸ்பீச் எல்லாம் நீங்க போடல. அண்டர் த ப்ராசஸ் இந்த
நியூஸ் பேப்பர் நீங்க போட்ட டீட்டெயில் என்கிட்ட இருக்கு. அதை நாங்க எடுத்து செக் பண்ணி வெளியில போட்டோம். சரிங்கக்கா. அவனோட சேர்ந்து இந்த வாட்டி நீ ஜெயிலுக்கு போயிட்டு வா. பாய். நான் உன்னை தப்பாலா பொல்ல அப்படி தப்பா